السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 20 தராவீகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ரமலானுடைய முதல் 2 பகுதி இன்றோடு நாம் நிறைவுபடுத்தியிருக்கிறோம். குர்ஆனிலே 25 ஜுஸூக்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. தராவீகளில் இன்னும் 10 தராவீகள் இருக்கிறது. குர்ஆனில் இன்றும் 5 ஜுஸூக்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தொழுத தொழுகைகளையும் ஓதிய அருள்மறை வசனங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு சிறந்த கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக. வரக்கூடிய பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான நாட்கள் கடைசி 10 நாட்கள். இந்த கடைசி 10 நாட்களில்தான் லைலத்துல் கத்ர் இரவு இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அந்த இரவை அடைந்து கொள்கிற நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் ஈடுபடுத்தினார்கள். வந்த இரவை அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் கடைசி 10 நாம் ரொம்ப முக்கியத்துவத்தோடு அமல்களில் ஈடுபட வேண்டும். இரவு வணக்க வழிபாடுகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வழமையாக நாம் தராவி தொழுகையில் நாம் இந்த 10 நாட்களில் விடாமல் தொழுதுட்டாவே ஏதாவது ஒரு இரவில் தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கும். அதனால் அப்படி தொழுவதின் மூலமாக அந்த இரவை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களில் நம்மை அல்லாஹ் சேர்த்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். விடாமல் இந்த 10 நாட்களில் தொடர்ந்து தராவி தொழுகைகளை மற்ற இன்னபிற அமல்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, இன்று தராவி தொழுகையில் ஷூரா என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. ஷூரா என்றால் மஷ்வரா, ஆலோசனை என்று பொருள். ஆலோசனை என்ற பெயரில் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை, ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். பொதுவாக குர்ஆனில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்படின்னா அது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். தேவையில்லாமல் அனாவசியமான விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்ய மாட்டான். குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொன்றும் முக்கியமானது. அதுவும் அதனுடைய பெயரில் ஒரு சூறா இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும் என்பதை அந்த சூறாவினுடைய பெயரை வச்சே நாம் விளங்கிக்கலாம். அந்த அடிப்படையில் ஆலோசனை அப்படிங்கிற பெயரில் ஒரு சூறாவெல்லாம் இறக்கியிருக்கிறான். அப்போ ஆலோசனை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நாம் இதன் மூலமாக விளங்கி கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது உலகம் சார்ந்த விஷயங்களோ அல்லது மறுமை சார்ந்த விஷயங்களோ, அது சார்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்களிடத்தில் ஆலோசனை மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது. ஒரு மார்க்கத்தில் ஏதாவது விஷயத்தை செய்யலான்னு நினைக்கிறோம், செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு குழப்பம் வருது அப்படின்னா மார்க்கம் படித்த அறிஞர்களிடத்தில் கேட்டு நாம் மஷூரா செஞ்சு அதன் பிரகாரம் அந்த செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஊர் பிரச்சனை, நல்லது கெட்டது செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மஷூரா செய்யணும். கல்வி சார்ந்த விஷயங்களாக இருந்தால் அந்த கல்வி படித்தவர்களிடத்தில் மஷூரா செய்ய வேண்டும். பில்டிங் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் இன்ஜினியர்கள்ட்ட மஷூரா செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்வதற்கு முன்பு அது சார்ந்த துறை வல்லுநர்களிடத்தில் மஷூரா செய்து ஆலோசனை செய்து அவர்கள் சொல்லுகிற அந்த ஆலோசனை பிரகாரம் நாம் அந்த காரியத்தை அமைத்து கொள்ளுகிற பொழுது அந்த காரியம் வெற்றியானதாக இருக்கும். எந்த நஷ்டமும் ஏற்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நதீம மனிஸ்தஷார், யார் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் காரியங்களை அமைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த விஷயத்தை செஞ்ச பிறகு கை சேதப்பட மாட்டாங்க. இப்படி செஞ்சிட்டனே, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு கை சேதப்படுற மாதிரியான ஒரு நிலை வராது. எப்போ ஆலோசனை செஞ்சு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது
இந்த சூரா அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுருக்கான். வல்லதீன ஸ்தஜாபூ லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத்த வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். 3 விஷயத்தில் அல்லாஹ் சொல்லித்தரான். அதில் ஒன்று, அவங்க நல்லவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க. 2வது, எந்த காரியமாக இருந்தாலும் மஷ்வரா செஞ்சு அவங்க அந்த காரியத்தை செய்வாங்க. 3வது, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து அவங்க நல்ல வழிகளில் செலவு செய்வாங்க. இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரே நேர்கோட்டில் பதிவு செய்கிறான். இந்த ஆயத்தை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் சொல்வார்கள், தொழுக, ஜக்காத்து, அதோடு சேர்ந்து மஷ்வரா 3ஐயும் எல்லாம் பதிவு செய்கிறான். அப்போ தொழுகை எப்படி முக்கியமானதோ, ஜக்காத் எப்படி முக்கியமானதோ, அதே அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் மஷ்வரா செஞ்சு செய்கிறதும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா 3ஐயும் வரிசையாக ஒரே இடத்துல பதிவு செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வை நாம் அலசி பார்க்கிற பொழுது எல்லா காரியத்திலும் அவர்கள் மஷ்வரா செய்துதான் அந்த காரியத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பத்ருக்கு போகிறதுக்கு முன்னால் மஷ்வரா செஞ்சாங்க. நம்ம அன்னைக்கு பார்த்தோமா இல்லையா? போகலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. முஹாஜிர்கள்ட்ட கேட்டாங்க, அன்சாரிகள்கிட்ட கேட்டாங்க. அவங்க மஷ்வரா சொன்ன பிறகு அதற்கு பிறகு அந்த காரியத்தை செஞ்சாங்க. உஹதுக்கு கிளம்பும் பொழுதும் அதே மாதிரி மஷ்வரா கேட்டாங்க. சஹாபாக்கள் அவங்க ஆலோசனை சொன்ன பிறகு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. பல விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் மஷ்வரா செஞ்சாங்க. ஆயிஷா நாயகியினுடைய அந்த அவதூறு பிரச்சனை வரும் பொழுது அங்கே சஹாபாக்கள்கிட்ட மஷ்வரா செய்கிறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மஷ்வரா சொன்னாங்க. ஒரு நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், யகூதிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மதீனாவை நோக்கி புறப்பட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் எதிர்த்து சண்டையிடுறதுக்காக, அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் மொத்தமாக எல்லாரும் கிளம்பி வந்தாங்க. ஏதாவது ஒரு கூட்டம் வந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து போராடலாம். ஒட்டுமொத்த சமூகம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது அவங்கள எதிர்த்து போராடுறது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட மஷ்வரா செய்கிறாங்க. எதிர்த்து போரிடலாமா, அவங்கள எதிர்த்து சண்டையிடலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அந்த சபையில் இருந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது பாரசீக நாட்டில் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பெரும் படையோடு எதிர்த்து சண்டையிட முடியாது, ஆனாலும் அவங்க சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்து தற்காத்து கொள்வதற்கு ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். அதாவது பாரசீகத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பெரிய குழியை தோண்டி வச்சுருவோம். அந்த குழியை தாண்டி அவங்களால இங்கே வர முடியாது, அதுலேயே அவங்க பலவீனப்பட்டு திரும்பி போயிடுவாங்க. அப்படி ஒரு நடைமுறையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மஷூராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதன் பிரகாரம் செய்கிறாங்க. மதீனாவை சுற்றி பெரும் குழி தோண்டப்பட்டது. ஹந்தக் என்ற அந்த நிகழ்வை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. அந்த பெரும் குழியை பார்த்து அவங்களால மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அதை தாண்டி வர முடியலை. கடைசியில் ரொம்ப நாள் இருந்து எதுவும் செய்ய முடியாமல் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் மஷ்வரா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைபியா உடன்படிக்கையில் அங்கே உம்ரா தடுக்கப்பட்டாங்க. உம்ராவுக்கு போக முடியாமல் ஆகி போச்சு. கடைசியில் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரி உம்ராவுக்கு போக முடியல, அதனால் அவங்க எஹ்ராமை கலைஞ்சிருங்க, நீங்கள் கொண்டு வந்த ஆடுகள்லாம் குர்பானி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பிறகும் சஹாபாக்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, எதுவுமே பேசலை. அவங்க சொன்னதை செய்யாமல் அப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்குறாங்க. என்றைக்குமே அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்காம இருந்த ஒரு நிலையை பார்க்க முடியாது. ஆனால் அன்னைக்கு அவங்க அந்த மாதிரியான ஒரு ஏமாற்றம், பெரும் வருத்தத்தில் இருந்ததுனால அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நேரத்தில் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. என்ன அப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒன்றும் புரியலை. அதற்கு பிறகு தான் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், முதல்ல எதை சொன்னீங்களோ அதை நீங்கள் முதல்ல செஞ்சுருங்க. அதாவது எஹ்ராமுடைய கழியுங்க, தலைமுடைய கலையுங்க, அப்புறம் எஹ்ராமுடைய கலையுங்க, இவங்க கொண்டு ஆடுகளை அறுத்து பலியிடுங்க, நீங்கள் உங்கள் காரியத்தை செஞ்சுருங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசலை, நேராக போனாங்க. மொட்டை அடிக்கக்கூடிய ஆளை கூப்பிட்டு மொட்டை அடித்தாங்க, எஹ்ராமுடைய கலைஞ்சாங்க, ஆடுகளை குர்பானி கொடுத்தாங்க. அவங்க செஞ்சதை பார்த்த உடனே அத்தனை சஹாபாக்களும் எஞ்சி அவங்கவுங்க விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்களோ அதுக்கு பிறகு நாம் செய்யாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு எல்லோரும் செஞ்சிட்டாங்க. அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகிட்டு
உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த நேரத்தில் மிக ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியாவை சொன்னாங்க, ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிட்டாங்க. அந்த பிரச்சனை ரொம்ப சால்வாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கிறது. மனைவிமார்கள் சொன்னால் கூட சில விஷயங்களை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த ஆலோசனைகளை அவங்க ஏற்றுக்கிட்டு அதன் பிரகாரம் அவங்க செஞ்சுருக்காங்க. வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி நாம் வீட்டில் மனைவிமார்கள் சொன்னால் உடனே தலையாட்டிடுவோம். ஆனால் சில விஷயங்களை கேட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை நம்மகிட்ட இல்லை. இது செய்யலாமா வேண்டாமா, எப்படிமா இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மஷ்வரா செஞ்சு அந்த விஷயத்தை முன்னெடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இல்லை. பெண்களும் சில நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ரொம்ப பக்காவாக இருக்கும். பல நன்மைகள் கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். குர்ஆனில் 2 வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரெண்டுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்டது தான். அதில் 2 பெண்கள் சொன்ன ஆலோசனைகள் அந்த ஆயத்து நமக்கு விவரிக்குது. அந்த ஆலோசனை கொடுத்ததுனால என்ன நன்மைகள் கிடைத்தது என்பதையும் குர்ஆன் நமக்கு பதிவு செய்யுது. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கொலை செய்ய போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக மிஸ்ரிலிருந்து புறப்பட்டு நேராக மதியனுக்கு வந்தாங்க. அங்கே பார்க்குறாங்க, சில பேர் தண்ணிலாம் பிடிச்சிட்ருக்குறாங்க, நமக்கு தெரியுமில்ல. அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைங்களும் நிற்கிறாங்க, பெண் மக்கள். அவங்க தண்ணி பிடிக்க முடியாமல் நிற்கிறாங்க. கடைசியில் எல்லாரும் போன பிறகு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, தண்ணி பிடிக்கிறது ஏற்பாடு செய்கிறாங்க. 2 பிள்ளைங்களும் வீட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொன்னதோட அந்த 2 பிள்ளைங்களை ஒருத்தவங்க சொல்கிறாங்க, யா அபதிஸ்தஅஜிருஹு இன்ன கைர மனிஸ்தஅஜரத்தல் கவியுல் அமீன். எங்களுக்கு இப்போ ஒருத்தர் உதவி செஞ்சார்ல, அவரை நாம் வீட்டில் வேலைக்கு வச்சுக்கலாம். அவர் ரொம்ப நம்பகமானவர், நாணயமானவர், 2வது நல்ல பலம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய தகப்பனாரான ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் நபின்னு தெரியாது, ஏதோ ஒரு மனிதர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு, அறிமுகம்லாம் இல்லை. பார்த்த உடனே விளங்கிக்கிட்டாங்க, இவர் நல்ல மனிதராக தெரியுது, நல்ல நாணயமான மனிதராக தெரியுது. 2வது நல்ல உடல் பலமும் இருக்கிறது, வலுவும் இருக்கிறது. அதனால் வீட்டில் நாம் நம்முடைய வேலைகளுக்கு அவரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஆலோசனை சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, எந்த அடிப்படையில் வேலைக்கு வைக்கலான்னு சொல்கிற? அவரை பற்றி முன்ன பின்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியலை. யாருன்னு தெரியாத ஒரு புது முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து வேலைக்கு வைக்கலான்னு சொன்னதோட அவர் பலசாலின்னு சொல்கிற, நாணயம் மிக்கவர்னு சொல்கிற, அறிமுகம் இல்லாத ஒருத்தர் ஒழுக்கமானவர் அப்படின்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பெண்மணி சொன்னாங்களாம், அவரை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் பலமிக்கவர்னு எப்படி சொன்ன அப்படின்னா, 4 பேர் சேர்ந்து தூக்க முடியாத ஒரு பெரும் பாறையை அவர் தானால் ஒரே ஆளாக தூக்கிட்டார். அப்போது வலு இருந்தால் தானே, ஆற்றல் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். அதை வச்சு தான் அவர் கவி, அவர் ஆற்றல் மிக்கவர்னு சொன்னேன். சரி, எப்படி அவர் ஒழுக்கமானவர் அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னேன், எதை வச்சு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த பெண்மணி சொன்னாங்களாம், நீங்கள் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னீங்கல்ல, அப்போ அவரை போய் கூப்பிட்டேன். இந்த மாதிரி எங்கள் அத்தா கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போனேன். முன்னாடி போனதை பார்த்துட்டு அவர் சொன்னார், வாமா நீ முன்னாடி போவாத, நான் முன்னாடி போகிறேன். ஒரு பெண்ணுடைய, ஒரு அந்நிய பெண்ணுக்கு பின்னால் போகிறது எனக்கு நாகரீகம் கிடையாது. நீ யாருன்னு தெரியாது, அந்நிய பெண்ணு, நீ முன்னாடி போக நான் பின்னாடி வந்தால் அது ஒழுக்கம் கிடையாது, நாகரீகம் கிடையாது, நல்ல கல்ச்சர் கிடையாது. அதனால் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கேட்டேன், எனக்கு தான் வழி தெரியும், எங்கள் வீட்டுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் முன்னாடி போனால் எப்படி நீங்கள் போவீங்க, பாதை தெரியாமல் வேறு எங்கேயாவது போயிடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் முன்னாடி போகிறேன், கரெக்டாக போயிட்டே இருக்கேன், எங்கேயாவது லெஃப்ட்டு போகிறதுக்கு பதிலாக ரைட்டு போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கல்லை வச்சு என் மேலே தூக்கி போடு, சின்ன கல்லை தூக்கி போட்டால் நான் புரிஞ்சுக்குவேன், நான் தப்பு பாதை மாறி போகிறேன் அப்படின்னு விளங்கிக்கிட்டு இந்த பக்கமாக திரும்பிடுவேன். அதனால் இப்படியே நாம் போகலாம், நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா, பாதை மாறி போனால் எனக்கு அலர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசி நம்ம வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் அவர் தான் முன்னாடி வந்தார், நான் பின்னாடி வந்தேன். இதை வச்சு நான் விளங்கிக்கிட்டேன், அவர் நல்ல நாகரிகமானவர், ஒழுக்கமானவர், நல்ல பண்பாடு மிக்கவர், ஒரு பெண்ணுக்கு பின்னால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சர் நல்லா விளங்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, நல்ல ஒழுக்கமான மனிதராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெண்மணி தகுந்த நேரத்தில் சரியான முறையில் ஆலோசனை செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாமை தன் வீட்டில் வேலை செய்வதற்காக தேர்வு செய்ததற்காக மிகப்பெரிய ஒரு பலனை அந்த பெண்மணியும் அந்த குடும்பத்தார்களும் அடைந்தார்கள் என்று சொல்கிறது. அந்த பெண்மணி சொல்லும் பொழுது அவங்க நபின்னு தெரியாது, ஏதோ ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. ஆனால் தகுந்த நேரத்தில் தகுந்த முறையில் முடிவெடுத்து ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனையை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஏற்று அவர்களை வீட்டில் வச்சதுனால பல நன்மைகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாயார் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல அனுப்பி விட்டாங்கல்ல. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக ஃபிரௌனுடைய அரண்மனை வருது. ஏதோ ஒரு பெட்டி மிதந்து வருது, என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொன்னான் ஃபிரௌனு. எடுத்து பார்த்தா ஒரு குழந்தை, அழகான குழந்தை இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஏற்கனவே ஆம்பளை பிள்ளைங்களை பூரா அவன் கொண்டுக்கிட்டு இருக்கிறான். மிஸ்ரில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுருக்கிறான். இப்போ பார்த்தா ஒரு ஆம்பளை பையன் வந்திருக்கிறான் ஒரு பெட்டியில் வச்சு. அந்த பிள்ளையும் கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது தான் அவங்க மனைவி ஆசியா அம்மையார் சொன்னாங்களாம், வேண்டாம், லா தக்துலூஹு அஸா யன்ஃபஅனா, இந்த குழந்தையை நீங்கள் கொல்ல வேண்டாம், நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், குர்ரத்து ஐனில்லி வலக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியான ஒரு குழந்தையாக இந்த குழந்தை இருக்கும், அதனால் இந்த குழந்தையை மட்டும் விட்டுருங்க. எத்தனையோ குழந்தைய நீங்கள் கொண்டுட்டீங்க, இந்த ஒரு குழந்தையை மட்டும் விட்டுருங்களேன் அப்படின்ட்டு ஆசியா அம்மையார் அன்னைக்கு ஆலோசனை சொன்னாங்களாம். சரி அப்படின்னு சொல்லி மனைவி பேச்சை கேட்டு ஃபிரௌன் அந்த குழந்தைய கொல்லாமல் விட்டான். அந்த குழந்தை ஃபிரௌனுடைய அரண்மனையிலே வளர்ந்துச்சு. கடைசியில் ஆசியா அம்மையாருடைய ஈமானுக்கு அந்த குழந்தை தான் காரணமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆசியா அம்மையார் தகுந்த ஆலோசனை கொடுக்காம அவங்க விட்டுருந்தாங்கன்னா ஆசியா அம்மையாருக்கு ஈமான் கிடைக்காம கூட போயிருக்கும் இல்லையா? இப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தையை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகுந்த ஆலோசனை சொல்லி அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டதுனால அதை கொண்டு பல நன்மைகளை ஆசியா அம்மையார் பெற்றார்கள். உலகத்திலேயே 4 சிறந்த பெண்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட அந்த 4 பெண்கள்னு ஆசியா அம்மையார் இருக்கிறாங்க. அதுக்கும் இது ஒரு ஆலோசனை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பெண்களும் சில நேரங்களில் நல்ல முடிவுகளை சொல்வார்கள், நல்ல முடிவுகளை எடுப்பார்கள். அதையும் நாம் கேட்டு அந்த ஆலோசனைகளை கேட்டு நாம் செயல்படணும். அதுலேயும் கயிறு இருக்கலாம். அதனால் எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செய்து அந்த காரியத்தை செய்கிற பொழுது பின்னால் நஷ்டமடையக்கூடிய ஒரு நிலை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இந்த ஆலோசனை இருக்குது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அது குறித்து அல்லாஹு தஆலா உணர்த்தியதோடு ஒரு சூறாவையும் இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்கின்ற பொழுது தகுந்த மனிதர்களிடத்தில் ஆலோசனை செய்து அதன் மூலம் அந்த காரியத்தை முன்னெடுப்பதற்கும் நஷ்டமடையாமல் அல்லாஹு தஆலா எல்லா காரியங்களையும் பாதுகாத்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்து வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.